இப்ப வள்ளல் பெருமான் இந்த உலகத்துக்கு தந்தது சுத்த சன்மார்க்கம், சமரச சுத்த சன்மார்க்கம். அப்ப என்ன இதுக்குள்ள வேறுபாடு இருக்கின்றது என்றால், வள்ளல் பெருமான் அகவல் பாவிலே முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அப்ப வள்ளல் பெருமான் பெற்றது திருதக சித்தி. அப்ப அந்த சித்தி என்பது என்ன என்றால், அவர் இறை அனுபவத்தோடு இருந்து ஆறுகளுக்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்ற எங்களை எல்லாம் பக்குவப்படுத்துகின்ற நிலையை குறிக்கின்றது. அப்ப மாணிக்கவாசகர் பெருமானுடைய முத்தி என்பது சித்திக்கு முதல் படியாக இருக்கின்றது. முத்தி என்பது நிலை முன்னுறு சாதனம், சித்தி என்பது நிலை சேர்ந்த அனுபவம். அவ சித்தி பெறுவதற்கு முத்தியானது முதல் படியாக இருந்திருக்கின்றது. அந்த முத்தி என்கின்ற சாதனத்தை கடந்துதான் வள்ளல் பெருமான் திருதக சித்தியை பெற்றார் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப ஞானம் என்றா என்னென்று பார்த்தோம். இந்த நினைவு எந்த காலத்திலும் இந்த நினைவு ஆழமாக எல்லாருடைய மூளையிலும் பதிய வேண்டும். இப்போ ஒரு கம்ப்யூட்டர்ல நாங்கள் ஒரு சிஸ்டத்தை கொடுத்து தான் நாங்கள் ஒரு செயல்பாட்டை செய்கிறோம். அதே போலத்தான் இந்த உடம்புக்குள்ளே மரணமில்லா பெறுவார்கள் என்பது நம்முடைய அந்த ஆகாச அணுவிலே சூட்சும நிலையிலே இருக்கு. அந்த சூட்சும நிலையிலே இருக்கின்ற அந்த சாகா கல்வி அல்லது மரணமில்லா பெறுவாழ்வு படிப்படியாகத்தான் இந்த உலகத்திலே இறைவனுடைய அருள் கூறு கூறாக தொழிற்பட்டுதான் பல்வேறுபட்ட ஞானிகள் ஒரே இறைவனுக்கு பல்வேறுபட்ட கருத்துக்களை இந்த உலகத்திலே தந்திருக்கின்றார்கள். அப்ப காரணம், ஒவ்வொரு நாயன்மார்களும் தங்களுடைய பக்குவ நிலைக்கு ஏற்றவாறுதான் கருத்துக்களை தந்தார்கள், தேவார பாடல்களை தந்திருக்கின்றார்கள் என்பதையும் இந்த நேரத்திலே நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் வள்ளல் பெருமானன் என்பவர் அருள் வழிக்கே இருந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இவர் முத்தி வானிலே கலந்து விட்டார். இவர் எந்த வானிலே மணிவாசக பெருமான் கலந்தாரோ அந்த ஆன்மாவிலே நடுப்பகுதியிலே இருக்கின்ற அந்த வான்பூத அணுவுக்குள்ளே இருந்துதான் வள்ளல் பெருமான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். இது முக்கியமான வள்ளல் பெருமானை பற்றிய செய்தி. இதை அகவல்ல கூட மிகவும் அழுத்தமாக பாடுவார். திருநிலை தனிவழி சிவவழி என்னுமோர் அருள்வழி பதிவலர் அருட்பெரும் ஜோதி. அப்ப அருள் வழியிலேதான் இறைவனுடைய திருவுரு இருக்கின்றது. அந்த அருள் வழிக்குள்ள இருந்துதான் வள்ளல் பெருமான் இந்த உலகத்தை பக்குவப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்பதையும் நாங்கள் இந்த நேரத்திலே இதெல்லாம் சில வேளைகளிலே ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய சிந்தனையாக கூட சிலர் சிந்திக்கின்றார்கள். ஆனால் இதெல்லாம் சத்தியமான உண்மை. திருவருட்பாவிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அப்ப இவர்கள் எல்லாம் மாணிக்கவாசகர் எங்களுடைய வள்ளல் பெருமானுக்கு முந்தி மாணிக்கவாசகரை ஒரு நடுநிலைமையோடு இருந்து நாங்கள் சிந்தித்தால் எல்லாருமே தங்களுடைய ஆன்மா பக்குவ நிலைக்கு ஏற்றவாறு ஒருத்தர் சமாதி அடைந்திருக்கின்றார், ஒருத்தர் முத்தி அடைந்திருக்கின்றார், ஒருத்தர் ஐக்கிய வாழ்வை பெற்றிருக்கின்றார். முத்தியிலேயும் 2 விதம் இருக்கின்றது. ஒன்று, இந்த உடலை கலட்டிவிட்டு நம்முடைய உயிர் ஜீவாத்மா பரமாத்மாவிலே அப்படியே அடங்கி போறது. அப்ப இந்த உடல் இப்போ மாணிக்கவாசக பெருமானுடைய உடலும் கலந்து விட்டது, அதாவது வானிலே கலந்து விட்டது. அப்ப அதுல சிலருடைய ஐக்கிய வாழ்வு உடலை இந்த பூமியிலே கலட்டி விட்டுட்டு அவர்கள் ஆன்ம சிதாகாசத்திலே ஐக்கியம் பெற்றிருக்கின்றார்கள். அப்படி இப்படி இந்த முத்தி என்பது முத்தி எல்லாம் பல படிமுறைகள் இருக்கின்றன. இப்ப சமாதி நிலையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் பத்தாது. சமாதி நிலையில விட மிக உயர்ந்த நிலை முத்தி. முத்தி நிலையை விட உயர்ந்த நிலை வள்ளல் பெருமானுடைய சித்தி நிலை. அப்ப வள்ளல் பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்துக்கு அடிப்படை என்னென்றால் அந்த வான்பூத அணுவிலே இருந்துதான் அண்டசராசரம் அனைத்தும் உருவாகி இருக்கின்றன. அப்ப இந்த உடலை சில பேர் இப்ப நீங்கள் பட்டணத்தாருடைய வரலாற்றுக்கு போனால் இந்த உடலை கொச்சப்படுத்துவர் மாயை, இது அனித்தியம் என்றெல்லாம்
பல மகான்கள் இந்த உடலை கொச்சப்படுத்தி உடலை கலட்டி விட்டுத்தான் அவர்கள் நினைத்தார்கள் அந்த நித்திய பொருளை நாங்கள் அடைந்து விட்டால் அந்த ஆன்ம சிதாகாசத்தில் போய் அந்த அருள் அனுபவத்தை பெற்றுவிட்டால் அந்த அனுபவத்தை அந்த அனுபவத்தோடு நாங்கள் வாழ்ந்து விடலாம் என்றுதான் அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் இந்த உடல் நாங்கள் ஆன்மா அனுபவத்தோடு இருக்க வேண்டுமாக இருந்தால் இந்த உடல் முக்கியமானது. இந்த உடல் இல்லை என்றால் ஆன்மாவுக்கு அனுபவம் கிடையாது. அதுக்காகத்தான் ஒவ்வொரு பிறவியாக நாங்கள் பிறந்து இறந்து ஒவ்வொரு பிறவியாக இறைவன் கண்டு கொண்டு எங்களை பக்குவப்படுத்தி கொண்டு வருகின்றார். அப்ப இந்த உடம்பு முக்கியம். இதை திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லுகின்றார். உயிரார் அழிந்தால் உடலார் அழிவர், உடலார் அழிந்தால் உயிரார் அழிவர் என்று அவர் பேசுகின்றார். ஆனால் இதை திருமூலராலே அது சில இடையூறுகள் வந்து அவராலே இதை வாழ்ந்து காட்ட முடியாமல் போய்விட்டது. ஆனால் வள்ளல் பெருமான் தான் உடலும் அவசியமானது என்று இந்த உடலையும் சுத்தப்படுத்த வேண்டும், இறைவனுடைய அருளை பெற்று இந்த உடலையும் சுத்தப்படுத்த வேண்டும். இந்த உடலும் ஆன்மா நித்தியமானது, அந்த ஆன்மா நித்தியமான அந்த அனுபவத்தோடு இருந்து வாழ வேண்டுமாக இருந்தால் அந்த ஆன்மாவுக்கு இந்த உடல் அவசியம். ஆனால் இப்பொழுது இந்த உடல் அசுத்த பாகமாக இருக்கின்றது. அப்ப இந்த உடலையும் இறைவனுடைய அருளை பெற்று இந்த உடலையும் சுத்தமாக மாற்றிக்கொண்டு தான் என்றும் இறை அனுபவத்தோடு இருந்து இறைவன் செய்த அந்த பஞ்சகிருத்தியங்களை வள்ளல் பெருமான் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றார். இறைவனை கொடுத்தார். அந்த அளவுக்கு இறைவனுடைய எண்ணமும் வள்ளல் பெருமானுடைய எண்ணமும் ஒருமித்ததாக இருந்தது. அது எண்ணத்தினாலே ஒன்றுபட்ட காரணம்தான் வள்ளல் பெருமான் அத்துவித ஆனந்த வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அப்ப நாங்களும் இறைவனுடைய எண்ணத்தோடு அல்லது வள்ளல் பெருமானுடைய அவருடைய உயிர் இரக்கத்தை மையப்படுத்திக் கொண்டு நாங்களும் வாழ்வோமாக இருந்தால் எங்களுக்கும் அதே நிலை கிடைக்கும். ஆனால் அது மரணம் இல்லா பெருவாழ்வு என்பது அது மத்தியால கணக்காக பேச வேண்டிய ஒன்று. ஆனால் எல்லாருக்கும் சாத்தியம்தான். நாங்கள் சும்மா தொட்டு பார்த்து கொண்டுதான் போயிடலாம். அப்ப மாணிக்காசையர் அனுபவம் இல்லாம போனார். ஆனால் ஞான மார்க்கம் தான். வள்ளல் பெருமானுடைய மார்க்கமும் ஞான மார்க்கம் தான். வள்ளல் பெருமானுடைய அடிப்படை சிந்தனை உடம்பு இல்லை என்றால் ஆன்மாவுக்கு அனுபவம் கிடையாது. அப்ப ஆரம்ப காலத்திலேயே வள்ளல் பெருமான் இறைவனுடைய முறையை விண்ணப்பம் செலுத்தும் பொழுது நீ எப்படி இந்த உலகத்திலே கருணையோடு எல்லா உயிர்களுடைய அகநிலையிலும் இருந்து எல்லா ஜீவராசிகளையும் பஞ்சகிருத்தியத்தினாலே நீ பக்குவப்படுத்தி வருகின்றனையோ அதே மாதிரி நானும் இருக்க வேண்டும், நானும் வாழ வேண்டும் என்றுதான் ஆரம்பத்திலே வள்ளல் பெருமான் இறைவன் மீது வைத்திருந்த விண்ணப்பம். மற்றவர்களைப் போலே ஒரு பலனில்லாத வாழ்க்கையை நான் வாழ விரும்பவில்லை என்பதை இறைவனுக்கு சிறு வயதிலேயே அவர் விண்ணப்பித்து விட்டார். அப்ப இந்த உடம்பையும் சுத்தமாக்கி கொண்டு இந்த உடம்பையும் நித்தியமாக்கி கொண்டு திதக சித்தியை பெற்ற காரணத்தினாலேதான் வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் சுத்த சன்மார்க்கம் என்று பெயரிட்டார். காரணம் மற்றவர்களுக்கு உயிர் தான் சுத்தப்பட்டதே இல்லாமல் அந்த உயிர் சுத்தப்பட்டது மட்டுமல்லாமல் சுத்தப்பட்ட உடனே அந்த உயிருக்கும் அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. அப்ப வள்ளல் பெருமானுடைய நிலையிலே இன்றைக்கும் அவர் ஆன்ம அனுபவத்தோடு இருந்து சுத்த பிரணவ ஞானதோத்தோடு இருந்து வாழ்ந்து வருகின்றார். இது எல்லாமே நிரூபிக்க முடியும். எப்படி அவர் சுத்த பிரணவ ஞானதத்தை பெற்றுக் கொண்டார் என்பதை எல்லாம் நிரூபிக்க முடியும். பாப்பம், நீங்களும் கேட்கக்கூடிய பக்குவத்திலே ஆடாமலசியாமல் இருப்பீர்களாக இருந்தால் அதை கொஞ்சம் சிந்திக்கலாம். இப்ப சுத்த சன்மார்க்கம் என்பது இதுதான். வள்ளல் பெருமானுடைய மார்க்கம் தான் இந்த உடலை அழியாமல் பெற்றுக்கொண்டு நித்திய வாழ்வாக ஆன்மாவுக்கு இதைத்தான் நாங்கள் அழுத்தமாக எங்களுடைய மூளையிலே அழுத்தமாக பதிந்து கொள்ள வேண்டும். தெளிவாக நாங்கள் சிந்தி ஒரு கலனியிலே எப்படி ஒரு மதுவை பதிந்து ஒரு சிஸ்டத்தை கொடுத்து அதை நாங்கள் செயல்படுத்துகின்றோம் உங்களுடைய வாழ்க்கையிலே, அதே போல நாங்கள் வாழும் பொழுதும் எங்களுடைய மூளையில இந்த
பதிவுகளை ஆழமாக பதிய வைக்க வேண்டும். வள்ளற்பெருமான் பெற்றது சித்தி, அவருடைய சுத்த சன்மார்க்கம். இந்த உடம்பையும் அவர் சுத்தமாக்கி கொண்டு நித்திய ஆன்மாவுக்கு நித்திய உடம்பாக மாற்றிக்கொண்டு அவர் என்றைக்கும் ஆறுவதற்கெல்லாம் அன்பு செய்து கொண்டு வாழ்ந்து வருகின்றார் என்பதுதான் வள்ளற்பெருமானுடைய சுத்த சன்மார்க்கத்தினுடைய முடிந்த முடிவு.